யாரு சாமி நீங்க? ஆஸ்திரேலியாவ தான் வீழ்த்துனீங்கன்னு பார்த்தா, ஸ்ரீலங்காவே அவங்களோட சொந்த மண்ணிலே வீழ்த்திட்டீங்களே! இப்படி வந்து ஜிம்பாப்வேவ பார்த்து சொல்ற மாரி தான், இந்த T20 வேர்ல்டு கப்ல ஜிம்பாப்வேவோட ஃபார்மு வேற லெவலா வந்திருக்குங்க. இன்னைக்கு ஜிம்பாப்வேக்கும், ஸ்ரீலங்காக்கும் நடந்த மேட்ச்ல, ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. வழக்கம் போல பத்தும் நிசங்கா, குசேல் பெரரா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா வந்து இருந்துச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 50 ரன்னுக்கு மேல வந்து போச்சு. சரி அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, குசால் பெரரா பவர் பிளேக்குள்ளே வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா 10 நிமிஷங்க வழக்கம் போல நான் என்னோட இன்னிங்ஸ கரெக்ட்டா குடுப்பேன்னு சொல்லிட்டு, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாருங்க. அவரு கூட குசால் மெண்டிஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு பார்த்தா, குசால் மெண்டிஸ் வேகமாவே அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆன அடுத்த ஓவர்லயே 10 நிசங்காவும் அவுட் ஆயிட்டாருங்க. ஏன்னாப்பா ஸ்ரீலங்காக்கு இப்படி விக்கெட் போயிருச்சேன்னு நினைக்கும்போது, அப்பதான் பவன் ரத்னாக்கு இருந்துகிட்டு மத்த விக்கெட் போனா என்னப்பா நான் இருக்கேன், நான் எப்படி அதிரடி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. இது மட்டும் இல்லாம துனித் விலாலகேவும் கொஞ்சம் வந்து அதிரடி வந்து காட்டினாரு. இதனால வந்து ஸ்ரீலங்கா இன்னைக்கு 20 ஓவர் முடிவுல 178 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எப்பா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவே அசால்ட்டா வீழ்த்திட்டாங்க, ஜிம்பாப்வேவை போட்டு தாக்க போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா ஆஸ்திரேலியா கிட்ட எப்படி ஜிம்பாப்வே காட்டுனாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ஸ்ரீலங்கா கிட்டயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல பென்னட் மருமானி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 60 ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கே ஸ்ரீலங்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் துனித் விலலகி இருந்துகிட்டு, எப்பா நானே பவுலிங் போடுவேன், நானே கேட்ச் பிடிப்பேன்னு சொல்லிட்டு மருமானியோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. சரிப்பா ஒரு விக்கெட் போயிருச்சு, அடுத்தடுத்து அப்படியே வந்து ஸ்ரீலங்கா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அப்பதாங்க ரியான் பவுலும் பென்னட்டும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரியான் பவுலும் வந்து மனுஷன் வந்து அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரியான் பவுல் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராசா வந்தாருங்க மனுஷன். நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க. பெனட் வந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா, நான் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி, மனுஷன் 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பொட்டைய கிளப்பிட்டாரு. சிக்கந்தர் ராசா இருக்கிற வரைக்கும் ஈஸியா சிம்பாப்வே இந்த மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க இன்னைக்கு மேட்ச்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. என்னன்னா ஹேமந்தாவோட ஓவர்ல வந்து சிக்கந்தர் ராசாவோட கேட்சை வந்து ஷனாக்கா வந்து பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்லயே இன்னொரு விக்கெட்டை வந்து எடுத்தாரு. கடைசி ஓவர்ல 8 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து ஜிம்பாப்வேக்கு இருந்துச்சு. சரி எப்படியாவது ஸ்ரீலங்கா கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பியிருந்தோம். ஆனா அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே வந்து ஜிம்பாப்வே வந்து 6 அடிச்சிட்டாங்க. இதனால இந்த மேட்சை வந்து ஜிம்பாப்வே ரொம்ப கம்ஃபர்டபுளா 6 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த T20 வேர்ல்டு கப்ல ஜிம்பாப்வே எல்லா டீமுக்கும் ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஒரு பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ணாங்க. இப்ப ஸ்ரீலங்காவை அவங்களோட சொந்த மண்ணிலே வந்து வீழ்த்திட்டாங்க. இன்னும் ஜிம்பாப்வே எத்தனை டீமை தான் வீழ்த்த போறாங்களோ. ஜிம்பாப்வேவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த T20 வேர்ல்டு கப்ல வேற லெவல்ல வந்து இருக்கு. இனிமேல் வரப்போற மேட்ச்ல ஜிம்பாப்வே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே சமயத்துல ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்ச் தோத்தது ஒரு வகையில அவங்க இதை ஒரு பாடமா வந்து எடுத்துக்கணுங்க. ஏன்னா கண்டினியூஸா எல்லா மேட்சுமே வந்து வின் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. சூப்பர் 8க்கு போறதுக்கு முன்னாடி இப்ப ஜிம்பாப்வே கிட்ட அடைஞ்ச இந்த ஒரு தோல்வியை வந்து எடுத்துட்டு அடுத்து இன்னும் என்ன மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஸ்ரீலங்கா கண்டினியூஸா அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து வின் பண்ணுவாங்க. இந்த தவறுகளை ஸ்ரீலங்கா கூடிய சீக்கிரத்துல வந்து திருத்திக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.